சரி, நான் பேசட்டுமா? இனிய தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். நாம் இன்றைய தினம் நமது பாரதத்தில் 2 காப்பியங்கள் மிளர்ந்து நிற்கின்றன. ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். ராமாயணத்தை பொறுத்தவரை வடமொழியிலே வால்மீகி எழுதினார், தமிழிலே கம்பர் எழுதினார். கல்வியில் சிறந்தவர் கம்பர் என்று சொல்வார்கள். ஆனால் அவராய் ஏற்றுக்கொள்கிறார், இது வால்மீகி ராமாயணத்திலிருந்து நான் இதை மொழிமாற்றம் செய்துள்ளேன் என்று சொல்கிறார். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர்களும் செல்வர்க்கே செல்லும் தகைத்து என்று சொல்வார்கள். அதே போல் அவர் இந்த வால்மீகி ராமாயணத்தை தமிழ் படுத்தி எழுதுகிற போது அவர் சொல்லுகிறார், வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் இது இயம்புவது யாது எனின் பொய்யில் கேள்வி புலமை புகழ் தெய்வ மாக்கவி மாட்சி தெரிகவே வாங்கு அரும் பாதம் 4ம் பகுத்த வான்மீகி என்பான் தீம்கவி செவிகள் ஆரத் தேவரும் பருகச் செய்தான். ஆங்கு அவன் புகழ்ந்த நாட்டை அன்பு எனும் நரவம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றேன் என யான் மொழிகளுற்றேன் என்று ஒரு தன்னுடைய உண்மையாக இதனுடைய ஆதி வான்மீகிதான் என்றும் அந்த வான்மீகி எழுதிய காப்பியத்தை தமிழிலே மொழிபெயர்த்தேன் என்பதை அவர் மிகுந்த தாழ்ந்த பணியுடன் ஏற்றுக்கொள்கிறார். அப்படி அவர் கொடுத்திருக்கிற அந்த கம்பராமாயணத்திலே இருக்கக்கூடிய பாத்திரங்கள் என்று பார்த்தோமேயானால் ஏறத்தாழ 100 அளவிற்கு பாத்திரங்கள் உண்டு. ஆனால் பாரதத்திலே 3000 பாத்திரங்கள் இருக்கிறது. கதைக்குள் கதை, கிளைக்கதை என்று அதிலே இருக்கக்கூடிய பாத்திரங்கள் மிக அதிகம். இந்த கம்பராமாயணத்தில் இருக்கின்ற பாத்திரங்களில் இருக்கிறது நாம் முக்கியமாக இருக்கக்கூடிய, அதாவது விழுமிய பாத்திரங்கள், யூனிக் கேரக்டர்ஸ் பற்றி மட்டும் இப்பொழுது நாம் பார்ப்போம். இதிலே ஆரம்பத்திலே நம் கதையெல்லாம் எல்லோருக்குமே தெரியும், நாம் அதை சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் அந்த கதாபாத்திரங்களை சொல்லுகிற பொழுது ஆரம்பத்திலே இந்த கதைக்கு வித்திடுவது யார் என்றால் கூனி என்கிற மந்திரி தான். ராமன் சிறு வயதிலாக இருக்கிற பொழுது அவள் கூனியாக அவள் இருந்ததை பார்த்து விளையாட்டாக அவன் அந்த உண்டி வெளியிலே எடுத்து அவளுடைய பத்தினி அவளுடைய கூனிலே எடுத்து அடிக்கிறான். இது விளையாட்டு ஆன காரியம்தான். ஆனால் அவளுக்கு இது மிகவும் வலி உண்டாகிறது. அந்த வலி பொறுத்து கொள்ள முடியாத அவள் மனதிலே நினைக்கிறாள், இன்னைக்கு எந்த அளவிலே எனக்கு ஒரு உடலிலே வலி ஏற்பட்டதோ அதேபோல் உங்கள் குடும்பத்திற்கு எல்லோருக்கும் ஒரு மனவலி ஏற்படுத்துவேன் என்று அவள் உறுதி கொள்கிறாள். இதுதான் ஆரம்பம். இங்கிருந்து தான் விதி ஆரம்பிக்கிறது. அந்த அளவிலே இந்த கேரக்டர், கூனியுடைய கேரக்டர் என்று அந்த அளவிலே இந்த கதைக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் கைகேயியானவள் தான் பெற்ற குழந்தை பரதனை விட ராமர் மீது மிகுந்த பாசமும் பற்றும் கொண்டவள். அவள் கூனிக்கு தெரிந்தவுடன் அந்த ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யப்படுகிறது மறுநாள் என்று சொன்ன உடனே நேராக அவள் ஓடி வந்து கைகேயிடம் சொல்கிறாள். கைகேயி என்ன செய்கிறாள்? அவளுக்கு எந்த விதமான ஒரு பாசத்திலே மாற்றம் கிடையாது. தன் பையன் வேறு ராமன் வேறு நினைக்கவில்லை. உடனடியாக அவள் கழுத்திலே போட்டு இந்த நவமணியான ஒரு செயினை எடுத்து அவனுடைய கழுத்திலே போடுகிறாள், மந்திரியுடைய கழுத்திலே போடுகிறாள். அவ்வளவு அன்பும் பாசமும் ராமன் மீது அவளுக்கு உண்டு. ஆனால் இதை பார்த்திருக்கிற ஏளனம் செய்கிறாள் மந்திரி. நீ ஒரு விஷயம் தெரியாதவள், உனக்கு நீயே தீங்கை நேர்ந்து கொள்கிறாய் என்று சொல்லிவிட்டு பரதன் தனது பாட்டன் ஊருக்கு சென்றிருக்கிற நேரத்திலே இதற்காக ராமனுக்கு உடனடியாக பட்டாபிஷேகம் செய்ய வைக்கிறார்கள். இதிலிருந்தே உனக்கு தெரியவில்லையா இவர்கள் செய்கிற சூழ்ச்சிகளை என்று சொல்லி அந்த நேரத்திலே அவள் சொல்கிறாள், நீ பரதனை விட்டுவிட்டு ராமனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு நீ ஏற்பாடு செய்வதற்கு நீயும் உறுதுணையாக இருந்தால் உன்னுடைய முக்கியத்துவம் என்னாகும்? நாளை அந்த கோசலைக்குத்தானே பட்ட மகிழ்ச்சியோட ஒரு ஏற்றம் கிடைக்கும். எனவே நீ உனக்கு மெல்ல மெல்ல அவள் இவரது மூளையை மாற்றுகிறாள். இப்படி மாற்றி ஆரம்பத்திலே ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்ற உடனே முடிசூட்டுகிறாள் என்ற உடனே மகிழ்ச்சி தெரிவித்த கைகேயி ஒரு மனதிலே ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்பட வைக்கிறாள்.
அந்த நேரத்திலே அங்கு வந்த அரசனிடம் அவள் 3 வரங்கள் ஏற்கனவே அவனிடம் பெற்ற 3 வரங்களையும் தருமாறு கேட்கிறாள். அந்த 3 வரங்களையும் கேள் என்று சொல்லிக் கொடுத்தவளே மந்திரி தான். எனவே தான் மந்திரி தான் இந்த கதையை நகர்த்துகிறாள். கைகேயின் உள்ளத்திலே இருந்த அந்த தீமையான உணர்வு அவளுக்கு ராமனுக்கு எதிராக செயல்படுகிறது. வேறு வழியின்றி தசரதன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே தான் அந்த ராமனானவன் 14 ஆண்டுகள் அங்கே வானகத்திற்கு செல்லவும் பரதன் இங்கே முடித்துவிடவும் இவள் கைகையை வழிகொள்கிறாள். இதற்கு இந்த கதைக்கு ஆரம்பமாக இருக்கிறது மந்திரை என்ற அளவிலே நாம் இதை தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக நாம் பார்த்து கொண்டு இருக்குமானால் அந்த கைகேயினுடைய அந்த கெட்ட எண்ணத்தின் காரணமாக ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. ராமன் தன்னுடைய சகோதரர்களான லட்சுமணன், உண்மையாலுமே பரதன் தான் அடுத்தவன். லட்சுமணனும் செத்திருக்கணும், அதுக்கு பின்னாலே வருகிறார். ஆனால் அவர்கள் பிறந்த காலத்திலிருந்தே மெல்ல மெல்ல வளர்கின்ற பொழுது ராமனும் லட்சுமணனும் ஒரு இடத்திலேயே ஒன்றாக இருக்கிறார்கள் இயற்கையாகவே. பரதனும் லக்குவனும் தனித்தனியாக அவர்கள் இருந்தாலும் ராமன் மீது அன்பும் மரியாதையும் பிரியும் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே ராமன் காட்டுக்கு சென்றவுடனே பரதனும் அங்கிருந்து வந்து தன் தாய் செய்த அடாத செயலை கண்டித்து அவன் பெண்ணல்ல பேய் என்று அவன் கூறுகிறான். இது கைகைக்கு பெரிய ஏமாற்றம். அவன் வந்தவுடன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வைத்து அதன் பின்னாலே தான் பெரிய பட்ட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எல்லா விதமான அவள் இந்த நாட்டிலே, கோசல நாட்டிலே மிக முக்கியம் வாய்ந்த ஒரு ராணியாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அவளுடைய எண்ணத்திலே மண் விழுகிறது. அவள் அந்த இடத்திலே அவள் பரதனுடைய அந்த ஒரு பாசத்தையும் திறந்து விடுகிறாள். இவ்வாறு சொல்கிற நேரத்தில் நாம் பார்க்கிறோம். முதல்ல மந்திரை, ஆரம்பத்திலே மந்திரை, கூனி என்ற மந்திரை. அடுத்தது அவள் கெடுத்த கைகேயிக்கு பின்னாலே அந்த அரசனாக இருக்கிற தசரதன் வேறு வழியின்றி அவளுக்கு கொடுத்த வரத்தை சொல்லி அந்த ராமனை வனவாசம் செய்ய வைக்கிறார். அதிலே இந்த இடத்திலே பார்க்க வேண்டிய ஒரு கம்பனுடைய அவனுடைய ஒரு புலமையை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அங்கே தசரதன் சொல்லவில்லை அவன் காட்டுக்கு போக வேண்டும் என்று கைகேயி சொல்கிறார். கைகேயிடம் அவன் மறுநாள் அரசாட்சி ஏற்கப் போகிறேன் என்று சொல்ல வந்தனிடம் அவள் சொல்கிறாள், நீ உன்னுடைய மன்னவனுடைய ஆணை ஏற்று நீ காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறாள். தாயிலும் சடைகள் தாங்கி தாங்கரம் தவம் மேற்கொண்டு பொலிவும் காணும் நன்னி புண்ணிய திருகாடி 7 ஆண்டில் வாய் என்று ஏவினன் அரசன் என்றார். இயம்பினன் என்று போட்டிருக்கிறது. இது பாடவேதம் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் ஒரு அரசு கொடுக்கும்போது அது ஆணையிடும்போது இயம்பினான் என்று சொல்ல முடியாது, அவன் ஏவினான் என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வாறு அவன் ஏவினதை அரசு கவர்மெண்ட் ஆர்டர் என்பதை அவள் சொல்கிறார். ஏனென்றால் தான் சொன்னால் அல்லது தன்னுடைய தகப்பன் சொன்னால் அவன் ஏற்பானோ ஏற்க மாட்டானோ என்று அவன் ஒரு பிரஜை, அயோத்தியினுடைய பிரஜை. எனவே இது அரசு ஆணை என்று அவள் சொல்கிறாள். அப்பொழுது ராமன் சொல்கிறான், மன்னவன் பணி என்றாகில் நும்மொழி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதன்றோன்னு சொல்கிறான். அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறான். இந்த இடத்திலே நம்ம ராமனுடைய அந்த ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையை ஏற்கிறது. அடுத்ததாக இவனுக்கு பின்னாலே வந்திருக்கக்கூடிய சீதை போக சொல்லி யாரும் சொல்லவில்லை. ஆனால் அவள் ராவணனுடைய அந்த கதை நகர்வதற்காக சீதையும் செல்லுகிறேன் என்று அவள் கூறுகிறாள். என்றால் அப்பொழுதுதான் ராவணன் வர முடியும், ராவணன் அவளை எடுத்துக்கொள்ள செல்ல முடியும். இதுதான் அந்த கதையினுடைய முக்கியமான நகர்வு. ஆகியனாலே இது சொல்கிற போது நாம் இப்பொழுது பார்த்தோம், மந்திரியை பார்த்தோம், கைகையை பார்த்தோம், அந்த தசரதனை பார்த்தோம். தசரதனை பார்த்ததுக்கப்புறம் அவருடைய சகோதரர்களை பார்த்தோம். அதிலே முக்கியமாக இலக்குவன், அவன், சீதை என்று 3 பேரும் கானகம் செல்வதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் புறப்பட்டு விட்டார்கள் என்பதையும் பார்த்தோம். இவ்வாறு செல்கின்ற நேரத்திலே குகன் என்ற ஒரு கேரக்டரையும் பார்க்கிறோம். குகன் அவன் ஒரு வேடவன், வனத்திலே இருக்கிறவன், படகோட்டு போவன். அவன் ராமபிரானை பற்றி அறிந்து அவன் மீது பக்தி கொள்கிறான். அந்த பக்தியின் வெளிப்பாடாக அவள் வந்து தங்கியிருக்கிற பொழுது இலக்குவன் தன்னுடைய தாயார்களோடு அவங்க வருகின்ற நேரத்திலே அவன் போரிடத்தான் வருகிறான் என்று இவன் அவனிடத்திலே, பரதனுடைய இடத்திலே போர் புரிவுக்கு தயாராக இருக்கிறான். ஆனால் அவர்கள் வந்திருக்க
பார்க்க வந்திருக்கு பரதன் சொல்கிறான், அண்ணன் தான் வந்து மறுபடியும் அரசாட்சி செய்ய வேண்டும், நான் அவருக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்கிற பொழுதுதான் அவனுடைய எண்ணம் நல்ல எண்ணம் புரிகிறது. அப்பொழுது குகன் சொல்கிறான், 1000 ராமரை போற்றோ ஒத்தவரோ இந்த பரதன் என்று சிலாகிக்கிறான். அந்த அளவிலே அவன் அடுத்தது என்ன செய்கிறான் என்றால், அவனுக்கு இந்த விதமான ஒரு எப்படி ஒருத்தரை உபசரிப்பது என்றெல்லாம் தெரியாது. அவன் அளவிலே அவன் என்ன செய்கிறான், அந்த புலால் உணவை எடுத்துக்கொண்டு வருகிறான். வந்த நேரத்திலே ராமனோடு கூட இருக்கிறவர்கள் முனிவர்கள் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் கம்பன் என்ன சொல்கிறான், அவன் எடுத்துக்கொண்டானா, சாப்பிட்டானா, சாப்பிடவில்லையா என்பதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. அவன் எப்படி சொல்லி முடிக்கிறான் கம்பன் இந்த இடத்துல, அன்பினால் அமைந்த காதல் அமிழ்தினும் சீர்த்ததன்றோ என்று சொல்லிவிட்டுகிறான். அவன் எடுத்துக்கொண்டானா, அந்த உணவை உண்டானா என்பதை பற்றி எதையும் சொல்லாமல் அது அமுது என்று சொல்கிறான். அன்பினால் அமைந்த காதல் அமிழ்தினும் சீர்த்தது என்று சொல்கிறான். இப்பொழுது நாம் குகன் என்ற பாத்திரத்தை பார்த்தோம். குகன் பாத்திரத்துக்கு பின்னாலே அங்கு செல்கின்ற நேரத்திலே அந்த கனியை கொடுத்து அவர்களாம் உபசரித்தாலே அந்த மூதாட்டியும் பார்க்கிறோம். அடுத்தது நாம் அந்த அகலிகை சாபத்திலிருந்து நீங்கிய அந்த பாத்திரத்தையும் நாம் பார்க்கிறோம். அவன் அழைத்து செல்கிறான். அழைத்து செல்கின்ற முனிவன் மிதிலைக்கு அழைத்து செல்கிறான். அங்கே சென்று அந்த வில்லை ஒடித்து ஜானகி கைப்பிடிக்கிறான் ராமன். அந்த நேரத்திலே அந்த மிதிலையினுடைய ஒரு எண்ணத்தையும் அந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கிற பாசத்தையும் அன்பையும் கண்டு கொடுக்கிறான். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோமேனால் இந்த வனத்திலே இருக்கிற பொழுது அந்த தாடகை வென்று அடுத்தது பார்த்தோமேனால் அதாவது சூர்பனகை அந்த இடத்துல வருகிறார். இந்த சூர்பனகை கேரக்டர் இது முக்கியமான ஒரு பாத்திரமாக ராமாயணத்தில் திகழ்கிறது. இந்த இருவருடைய அரசகுமாரனுடைய வனப்பையும் அழகையும் பார்த்துவிட்டு அவர்களோடு தான் சேர வேண்டும் என்று துடிக்கிறார். ஆனால் இந்த இடத்திலே தான் ராமன் செய்கின்றது ஆச்சரியமாக இருக்கிறது. ராமன் என்ன செய்கிறான், இவனை தன்னை விட்டுவிட்டு போய் தன்னுடைய தம்பி லட்சுமணனை போய் பார் என்று அந்த இடத்துல அவன் நையாண்டியாக சொல்கிறான். அந்த இடத்துல அவன் அப்படி ராமன் சொல்லியிருக்கக்கூடாது என்பது நம்முடைய கருத்து. ஆனால் லட்சுமணனை மாட்டிவிட்டவுடன் லட்சுமணனுடன் சென்று அவள் தன்னுடைய அந்த அரசியோட எண்ணத்தை செயல்படுத்துகிறாள். அதிலே கோபம் கொண்டு வந்தால் மூக்கையும் மார்பையும் அறுத்து தள்ளுகிறான். இதனாலே தான் அவன் நேராக சென்று தன்னுடைய அண்ணன் அந்த ராவணன் வந்து மிகப்பெரிய மன்னன், அவனிடம் சென்று இவள் சொல்கிறார், இப்படி என் மூக்கை அறுத்து விட்டான்னு சொல்கிறார். இந்த இடத்துல ராவணன் ஒரு நல்ல ஒரு அறிவுள்ளவன் என்பதை இந்த இடத்துல கம்பர் எதுவிதமான ஒரு பேதம் பாராட்டாமல் தெரிவிக்கிறார். ஏனென்றால் அந்த இடத்துல இருக்கிற அந்த பாத்திரத்திலே ராவணன் கேட்கிறான், நீ உன்னை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கிய லக்குவன் என்றால் அவனுக்கு அம்மாதிரி கோபம் வருகிற அளவுக்கு நீ என்ன செய்தாய் என்று கேட்கிறான். இந்த இடத்துல தான் நமக்கு அந்த ராவணனுடைய ஒரு புத்தி கூர்மை தெரியப்படுகிறது. அவன் சொன்னவுடன் நம்பவில்லை. அவன் கேட்கிறான், லக்குவனும் ராமனும் உனக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கினார்கள் என்றால் உன் மூக்கையும் மார்பையும் மறுத்தான் என்றால் அதற்கு என்ன நீ செய்தாய், அதனாலே தானே உனக்கு இப்படி நேர்ந்திருக்கிறது என்று அறிவுள்ளவனாக அவன் கேட்கிறான். அந்த இடத்திலே தான் இவர் பார்க்கிறாள். பார்த்துவிட்டு சூர்பனகை இதை செய்தால் வேலைக்கு ஆகாது என்று அவனுடைய மனசை மாற்றுவதற்காக அந்த சீதையனுடைய அழகை வர்ணிக்கிறார். அப்பொழுது அவனுடைய சிந்தையிலே இருந்து காமம் வெளிப்படுகிறது. அவனுக்கு அறிவு அந்த இடத்திலே குறைந்து போய்விடுகிறது. காமத்தை அவள் மேல் நோக்கி வர வைக்கிறாள். அதை வைத்து அந்த ராவணனுடைய அந்த பெரிய மன்னனுக்கு அவள் அந்த அறிவை குறைத்து வைத்து அவனுக்கு காமத்தை உண்டாக்குகிறாள். இது அவளுடைய வெற்றி. அதனால்தான் அந்த கதையை நகர்த்தி கொண்டு போகிறாள். ராவணனுக்கு அந்த பேதமை ஏற்பட்டு அவளை கவர்ந்து வர வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டாக்குகிறாள். இந்த இடத்துல ராவணனுடைய கேரக்டர், அதாவது அவனுடைய பாத்திரம் இந்த கதைக்கு முக்கியமாக கதாநாயகனாக ராவணன் இருந்தால் வில்லனாக ராவணனை கொண்டு வைக்கிறது கதையை நகர்த்துகிறார்கள். அடுத்ததாக நீங்கள் பார்க்கும்பொழுது இவளை கவர்ந்து சென்றதுக்கு பின்னாலே அவன் தவித்து கொண்டிருக்கிறான் ராமன். லக்குவனால் கையேறு நிலை, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது. எங்கே போனார்கள், யார் வந்தார்கள், யார் அவளை கவர்ந்து சென்றார்கள் என்றெல்லாம் தெரியாமல் லக்குவன் தவிக்கிறான். அதற்கு முன்னாலே நான் அந்த மாயமானை தேடி ராமன் போய் அந்த இடத்துல மாரீசனானவன்
ராமால் சீதை என்று லட்சுமணா சீதை என்று அவன் ராமபாணத்தால் உயிரை விடுகின்ற கேட்ட சீதை அந்த இடத்திலே தன்னுடைய அறிவை இழக்கிறாள். அவன் கோட்டை அந்த கோட்டினை தாண்டி இலக்குவனை சென்று உன்னுடைய அண்ணன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா பார்த்து வா என்று அவளை தள்ளுகிறான். ஆனால் இலக்குவன் சொல்கிறான், அண்ணனுக்கு எதுவும் ஏற்பட்டிருக்காது, இருந்தாலும் நீ பயப்படாதே என்று சொல்கிறான். ஆனால் அந்த சீதைக்கு இலக்குவன் பேரிலே நம்பிக்கை வரவில்லை. நீ அறத்திற்கு மாறாக நடந்து கொள்கிறாய் என்று அவனிடத்திலே துவேஷம் பாராட்டுகிறாள். அதனாலே சீதையினுடைய ஒரு பாங்கை புரிந்து கொண்டு அவனுக்கு ஒரு கோட்டினை போட்டு அதற்கு தாண்டி வராது என்று சொல்லிவிட்டு லக்குவன் செல்கிறான். இருந்தாலும் ராவனுடைய எண்ணம் ஈடேறுவதற்காக அவனுடைய பேச்சை நம்பி அந்த கோட்டை தாண்டி போகிறாள். அவன் இதை அந்த கம்பர் என்ன பண்ணுகிறார் என்றால், ஒரு யோஜனை தூரம் தாண்டி அந்த அவளை தொடாமல் அந்த கையில் இருக்கிற அந்த கீழே இருக்கிற அந்த தரையவே அவர் பெயர் தேர்த்து கொண்டு போகிறான் என்று இந்த இடத்தில் சொல்கிறான். வால்மீகி அவளை தொட்டு தூக்கி கொண்டு சொல்கிறார் என்று சொல்லி இந்த காப்பியத்திலே இந்த கம்பனானவன் தமிழ் நாகரிகத்தை கொண்டு அவளை தொடவில்லை என்று சொல்லி ஒரு யோஜனை தூரத்துக்கு முன்னாலேயே தரையை பெயர்த்து அவளை தூக்கி கொண்டு செல்கிறார் என்று சொல்கிறார். அதை பார்த்த வழியிலே அந்த கழக அரசன் ஜடாயு அவனிடம் போரிடுகிறான். இது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். இந்த ஜடாயு இல்லை என்றால் இவர்களுக்கு யார் தூக்கி கொண்டு போனார்கள், எந்த பக்கத்தில் கூட்டினாலும் இவர்களுக்கு தெரியாது. அதனால் ஜடாயுவுக்கு இவன் ராமன் அந்த ஒரு புதல்வனைப் போல அவனுக்கு கடைசி காரியத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை செய்து தந்தைக்குரிய இடத்திலே அவன் வைத்துக்கொண்டு அவர்கள் இறுதி கடன்களை செய்கிறான். இது ஜடாயு இந்த இடத்திலே ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரமாக அமைகிறது. பின்னாலே அந்த கிழவி பாட்டி அந்த சொன்னதன் அடிப்படையிலே அந்த சுக்ரீவன் இருக்கக்கூடிய மலைப்பகுதிக்கு செல்கிறார்கள் இருவரும், ராமன் லக்குவனும் வருவதை பார்த்து பயந்து போன சுக்ரீவர் ஏதோ எதிரிதான் வருகிறானோ என்று நினைத்து பயந்து கொள்கிறான். அந்த இடத்திலே தான் அந்த நம்ம ஆஞ்சநேயருடைய புத்தி கூர்மை தெளிவுபடுகிறது. அவர்கள் முகத்திலே இருந்து அவன் தெரிந்து கொள்கிறான், இவர்கள் ஒரு நியாயமான இளவரசர்கள் என்பதை தெரிந்து கொண்டு சுக்ரீவனுக்கு சொல்கிறான், பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அவன் முன்னாலே இருவரையும் சந்தித்து அவர்கள் என்ன காரணம் கருதி வருகிறார்கள் என்பதெல்லாம் அறிந்து, அதனாலே தான் அவன் சொல்லரசனாக அந்த இடத்திலே நன்றாக அவர் வந்த எண்ணத்தை புரிந்து கொண்டு சுக்ரீவனுக்கும் ராமலட்சுமணருக்கும் ஒரு நல்ல நட்பை உண்டாக்குகிறான். அவர்களிடத்திலே ஒருத்தருக்கு ஒரு புரிந்து கொள்கின்ற ஒரு புரிதலை உண்டாக்கி சுக்ரீவன் அவருக்கு சீதை இருக்கிற இடத்தை கண்டுபிடித்து அவர்களுக்கு உதவும். அதே நேரத்தில் சுக்ரீவனை யார் கொன்று விடுவார்கள் என்று வாலி சுத்துகிறானோ அந்த வாலிக்கு இவர்கள் மூல அழிக்கவும் அந்த நேரத்தில் அந்த ஆஞ்சநேயனானவன் உதவி புரிகிறான். இந்த இடத்திலே தான் அவர்களுக்கு ஒரு இடம் தெரிகிறது, ஒரு வழி தெரிகிறது, எப்படி சீதை கண்டுபிடிப்பது என்பதற்கு ஒரு வழிகாட்டுகிறான் ஆஞ்சநேயன். அதுக்கு முன்னாலே ஒரு இடத்துல அவர்கள் அமர்ந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறார்கள். வாலியின் மூலம் சுக்ரீவனுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையையும் ஆபத்தையும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் இருவரும் பரஸ்பரம் ஒரு உடன்படிக்கை கொள்கிறார்கள். அதாவது தன் இருக்கிற வானரங்களை வைத்து சீதையை இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க இவர்கள் சுக்ரீவனுடைய படை உதவும் என்றும், அதே நேரத்தில் ராமனானவன் தன்னுடைய அம்பினால் அந்த வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பார் என்றும் பரஸ்பரம் நம்பிக்கை உண்டாக்கி கொள்கிறார். இந்த இடத்திலே வாலியினுடைய ஒரு பாத்திரம் மிக மிக அருமையாக கையாளப்படுகிறது. அவன் சுக்ரீவன் மிக அடித்து உதைத்து செல்கின்ற அளவிற்கு வாலிக்கு புஜபலம் இருக்கிறது. அவன் ஒரு காலத்திலே ராவணனையும் தன் வாயிலை கட்டி இழுத்து வந்தவன். அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு பலம் உண்டு. ஆனாலும் கூட அதையும் தெரிந்து கொண்டிருக்கிற ராமன் எப்படியும் சுக்ரீவனுக்கு தான் உதவி செய்வேன் என்று கூறுகிறான். முதலிலே அவர்கள் சண்டை போடுவதற்கு போகிறார்கள். இருவரும் சண்டை போடும்போது யார் வாலி யார் சுக்ரீவன் என்று தெரிய முடியும். அதனாலே கழுத்திலே ஒரு சின்ன ஒரு கொடியை கட்டி அந்த அந்த கொடியானது சுக்ரீவனுடைய கழுத்திலே காட்டப்பட்டு அவர்களுக்குள்ளே இவர்கள் தான் சுக்ரீவன் அவன் தான் வாலி என்று அடையாளம் தெரிந்து கொண்ட அளவிலே அதை செய்கிறார்கள். அதற்கு பின்னாலே வாலிக்கு இருக்கக்கூடிய யார் எதிர்த்தாலும் அவருடைய பாதி பலம் வரும் என்பதால் அந்த நேரத்திலே ராமனானவன் மறைவாக இருந்து வானத்தை எய்து அந்த வாலியை வதம் செய்கிறான். அதற்கு அடுத்தபடியாக அதில் வாலி கேட்கிற கேள்வி எல்லாம் மிக மிக ஒரு பெரிய ஒரு வழக்கறிஞர் கேட்பது போல கேள்வி இருக்கிறது. அதையெல்லாம் படிக்கின்ற பொழுது
வாலி எவ்வளவு அறிவாளி என்பது தெரிகிறது. அதையே வைத்து தான் இலக்கணனும் கேட்கிறான். உனக்கு இவ்வளவு நீ உன்னை மிருகம் என்று சொன்னாலும், எனக்கு 5ல் 50ல் ஒன்றறியாதவன் என்று நீ சொன்னாலும், இவ்வளவு தூரம் நீ எங்களிடத்தில் வாதம் செய்கிறாயே, எந்த குரங்காவது இந்த மாதிரி வாதம் செய்ய முடியுமா? எனவே உனக்கு நிச்சயம் எது நல்லது எது கெட்டது என்று தெரியும் என்று சொன்னதுக்கு பின்னாலே அவன் அந்த ராமனுடைய நல்லெண்ணத்தை புரிந்து கொண்டு, எப்படியாவது இதே ஒரு கஷ்டம் பின்னாலே சுக்கிரீவனுக்கு ஏற்படக்கூடாது என்று சகோதர பாசத்திலே கேட்கிறான் ராமனிடம். எனக்கு ஒரு வரம் தர வேண்டும், நீ எப்படியாக இருந்தாலும் என்னுடைய தம்பிக்கு இதே மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி விடாதே என்றும், அதே நேரத்தில் தன்னுடைய மகன் அங்கதனுக்கு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்தர வேண்டும் என்று கேட்கிறார். இந்த இடத்திலே பார்த்தோமானால் அங்கதனையும் அவன் இந்த ராமன் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொடுத்து அந்த ஒரு பாத்திரத்தையும் மிளிர வைக்கிறார். இப்படி அவர்கள் செல்கிற நேரத்தில் மிக மிக அடுத்த முக்கியமான பாத்திரம் விபீஷணனும் கும்பகர்ணனும். 2 பேரும் மந்திரிகளாக இருக்கிறார்கள் ராவணனுடைய அமைச்சரவையிலே. இருந்தாலும் அவனுக்கு இருக்கக்கூடிய ராவணன் செய்த தவறுகளை எடுத்து சொல்கிறார்கள் 2 பேருமே. விபீஷணன் அந்த இடத்துல என்ன செய்கிறான் என்றால், அதை சொல்லி ராவணன் கேட்காமல் இருப்பதனாலே இது சரிப்பட்டு வராது என்று சொல்லிவிட்டு அவன் நேராக ராவணனிடத்திலே வருகிறான். வந்து அவனிடத்திலே தன் சரணடைகிறான். அந்த நேரத்தில் இருக்கிற மற்றவர்கள் எல்லோருமே சுக்ரீவன் உள்பட அவன் மீது சந்தேகம் வருகின்ற காலத்திலே அவன் சந்தேகம் இல்லாமல் சேர்த்துக்கொள்ளலாம் என்று சொன்னவன் ஆஞ்சநேயன். அவனோடு ஒரு மதிமந்திரியாக அந்த இடத்துல அவனுடைய உண்மையான நிலையை நம்மிடத்தில் நம்ம ஒரு இதோடு தான் வந்திருக்கிறான் என்று ராமனுக்கு தெரிய வைக்கிறான். அதே மாதிரி விபீஷணன் என்ன செய்கிறான் என்றால், விபீஷணன் செய்தது போல கும்பகர்ணனும் அவனிடத்திலே நல்ல காரியங்களை எல்லாம் சொல்கிறான். சொல்லி நீ செய்தது பாவம், நீ அந்த சீதையை விட்டுவிடு, இல்லை என்றால் உனக்கு நாசம்தான் என்று சொல்கிறான். விபீஷன் செய்த செயலுக்கு மாறாக இவன் கும்பகர்ணன் என்ன செய்கிறான், அவனுக்கு எடுத்து சொல்லியும் கேட்காமல் இருந்தாலும் தான் அந்த அந்த ராவணனுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யும் வகையிலே அவனுக்காக போராடி தன் உயிரையும் இழக்கிறான். 2 பேரும் ராவணன் செய்வது தவறு என்று எடுத்து சொல்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் விபீஷணன் அவனுக்கு எதிர்ப்பாக ராமனிடத்தில் சரணடைகிறான். ஆனால் கும்பகர்ணன் அந்த ராமனையும் எதிர்த்து போராடி தன்னுடைய செஞ்சோற்று கடனை தீர்க்கிறான். இந்த 2 கேரக்டர்களும் ஒன்றுக்கொன்று மிக சிறப்பாக இருக்கிறது. இதில் அவர் கொண்டு வந்து சிறையை வைத்திருக்கிற அந்த அந்த சீதையினுடைய இடத்துல அவளுக்கு தோழியாக வைக்கப்பட்டிருக்கிற திரிசடை ஒரு தனியான ஒரு பாத்திரமாக திகழ்கிறாள். அங்கே இருக்கிற அரக்கியல் எல்லோரும் அவளை பயமுறுத்தவும் சீதையின் மீது மிகுந்த பெருப்பை உமிழவும் இருக்கிறார்கள். ஆனால் அதிலே ஒரு மாற்றாக திரிசடை, அதாவது பீஷ்மனுடைய மகள், ஒரு மாறுபட்ட எண்ணத்தோடு சீதைக்கு தோழியாக இருக்கிறாள். அவளுக்கு நல்லது எடுத்து சொல்கிறாள், ஒரு நம்பிக்கை ஊட்டுகிறாள். நிச்சயம் ராமன் வருவான், நீ கவலைப்படாதே என்று சொல்லி அவளை தேற்றுகிறாள். அந்த மாதிரியான ஒரு மாறுபட்ட ஒரு எண்ணத்தோடு உதவுடைய சூழ்நிலை சீதைக்கு உதவுகிறாள். இது 2ஐயும் பார்க்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். இதே நேரத்தில் இந்திரஜித் என்பதை பற்றி நம்முடைய மகன் மிகுந்த ஒரு பலம் பொருந்தியவன் இந்திரஜித். அவனுக்கு இணையாக யாரையும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்திரஜித்துக்கும் லட்சுமணனுக்கும் தான் போர் மிக கடுமையாக இருக்கிறது. அதில் அவன்விட்ட நாகபானத்தில் இவன் மயக்கமடைந்து விடுகிறான் லட்சுமணன். அந்த லட்சுமணனை உயிர்ப்பிக்க வேண்டிதான் அந்த ஆஞ்சநேயன் சென்று அந்த மூலிகையை மலையவே எடுத்து வருகிறான். அந்த மலையை எடுத்து அவனை உயிர் பிழைக்க வைக்கிறான். பின்னாலே அந்த இந்திரஜித்துக்கு இருவருக்கும் போரிடுகின்ற பொழுது அந்த லட்சுமணனாலே இந்திரஜித் இறந்து போகிறான். இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்திரஜித்துக்கு கல்யாணமான அந்த பெண்ணுடைய பெயர் சுலோச்சனா என்று பெயர். அவர் எங்கிருந்தால் நாகலோகத்தில் இருக்கிறார். லட்சுமணன் யார் என்றால் ஆதிசேஷன். ஆதிசேஷன் நாகலோகத்தில் இருக்கிற நேரத்தில் அவளுக்கு மகள் தான் சுலோச்சனா. அப்போ இந்திரஜித் லட்சுமணனுக்கு என்ன மருமகன் உறவாகிறான். மருமகனை மாமனாரே கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் அப்பொழுது அவர்கள் இருவருக்கும் அந்த உறவு தெரியாது. இப்படிப்பட்ட நேரத்திலே தான் இந்திரஜித்தினுடைய மாய சித்துக்களை எல்லாம் முறியடித்து லட்சுமணன் அவளை கொள்கிறான். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது நாம் எல்லா இடத்திலேயும் நாம் இந்த ராமாயணத்தினுடைய கதை போக்கினை ஒவ்வொரு பாத்திரங்களும் மேலே ஏற்றி கொண்டு போய் கடைசியிலே, அதாவது ராவணன் என்பவன் ஒரு கெட்ட எண்ணத்திலே இருக்கக்கூடியவன். அவன் நிச்சயம் இந்த உலகத்திற்கு இருக்கக்கூடாதவன்.
ராமன் என்பவன் மனித ரூபத்தில் வந்த தெய்வம். தெய்வமாக இருக்கிறாலும் அவன் எந்த இடத்திலும் தான் தெய்வம் என்று காட்டிக்கொள்ளவில்லை. அவன் எல்லாமே எப்பொழுதும் அவன் மானிடனாகவே வாழ்கிறான். அவன் சீதை காணாமல் போன நேரத்தில் அழுகிறான், அரற்றுகிறான். ஒரு மனிதனைப் போலவே அவன் தன்னுடைய எண்ணத்தையும் வெளிப்படுத்துகிறான். அவன் அழுகிறான், அரற்றுகிறான். எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது இவனை தெய்வம் என்று எப்படி நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? சாதாரண மனிதனைப் போலவே இருக்கிறான். தன் கடைசியில் கம்பன் சொல்கிறான், மானிடம் வென்றதம்மா என்று சொல்கிறான். அதனால் அந்த மானிடனாக இருந்து எல்லா விதமான நல்ல குணங்களையும் வைத்துக்கொண்டு தன்னுடைய மக்களையெல்லாம் பாதுகாத்து தன்னை நன்னீர்களும் சகோதரனாக பாவித்து எல்லோரிடத்திலும் அன்பும் பண்பும் நடந்து கொள்கிற ராமன் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் வானோரையும் தெய்வத்தில் வைக்க வேண்டும் என்பது போல அவன் அந்த நேரத்தில் அவனுடைய நல்ல செய்திகளாலும் அவனுடைய அன்பையும் கருணையும் எல்லோருக்கும் அவன் ஒரே சேர காட்டுவதனாலும் அவன் தெய்வமாக மிகிழ்கிறான் என்பதை சொல்லி இதில் அடுத்ததாக பாரதத்தினுடைய இருக்கக்கூடிய பாத்திரங்களை அடுத்த நாள் பார்ப்போம். பாத்திரத்தில் 3000 பாத்திரங்கள் என்று மக்கள் அதை சொல்லியிருந்த போதிலும் கூட அதில் முக்கியமாக இருக்கிற பாத்திரங்களை நாளை காண்போம். நன்றி, வணக்கம்.